ஆக்சுவலி இந்த பாட்டை விரும்பி கேட்பார். அதனால இந்த பாட்டை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அடிக்கடி ஒரு குடும்ப கவனம் சொல்லும் போது கடைசியில் இந்த பாட்டை எல்லாரையும் பாட சொல்லுவார். இந்த பாட்டை பாடும்போதுன்னா அவர் மூலியமா இந்த ஜெபிக்கக்கூடிய தன்மை வந்து ஜோமான என்ன வேலை இருந்தாலும் ஜோமான சொல்லிட்டு தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துக்கு போனாலும் சரி, போகும்போது வரும்போது சரி, கையில் எப்படியும் ஜோமானே வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு உபதேசம் ஒரு நைட்டில் ஒரு பேய் அழைச்சி அவங்க அவர் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு குளத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கு. அப்போது அவர் போகும்போதே அவரு கையில் ஜோமாலே எடுத்துட்டு போயிருக்கிறார். போகும்போது கீழே தண்ணியில் கீழே இறங்குற உடனே மேலே பார்த்தானா ஒரு வெள்ளை தெரிஞ்சு, நீ என்ன சாவடிக்கிட்டு வந்திருக்கியா, நான் உன்னை விட மாட்டேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த ஜோமாலியை கையிலே எடுத்துக்கிட்டு மேலே ஏறி வந்தார். அந்த சாத்தான் அவ்வளோ சீக்கிரம் ஓடி போச்சு. அந்த கதையை எங்கள் அப்பா கிட்ட சொல்லி எங்களுக்கும் சொல்லி கொடுத்தார். அதனால இந்த ஜோமால பக்தி எப்பயுமே எல்லாருக்கும் இருக்கணும், ஜெபிக்கக்கூடிய தன்மை இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து இன்னைக்கும் இந்த ஜோமால அப்பா எப்போ பிள்ளைங்களும் அதே தான் இருப்பாங்க. இன்னைக்கு அண்ணன் கோவில் பாட்டு பாடலாம் அந்த கோவிலில் கிடையாது. அப்படிப்பட்ட எல்லாம் கடவுள் எல்லாமே கடவுள் சிங்கராய நல்ல பாட்டு பாடக்கூடிய தன்மையுடையவங்க. நான் பெருந்தன்மையான சொல்லல, எளிமை நிலையில இருந்தாலும் மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இன்னைக்கு இனிநாத சாமியார் காலத்துல இருந்து ஃபேன் கூட ஒன்றுமே இல்லாத போகிறது. எங்கள் அப்பா அங்கே போய் கேட்டு ஃபேனெல்லாம் வாங்கி போட்டாங்க. சாமியார்களுக்கும் கண்ணியர்களுக்கும் உதவி செய்வாங்க ஒழிய மக்களுக்கும் வந்தால் உதவி பரிமாற்றம் எல்லாம் செய்வார். இன்னைக்கும் சொன்னார்ல பிஷப் தம்பி, அவர் தான் எங்கள் ஊர் பக்கம் வருவார். வந்து இந்த மறைபரப்பு பணியை செய்யறதுக்கு ஜனங்கள் எல்லாம் ஓடி வருவாங்க. இந்த ஜீவிதாசாண்டர் அந்த காலத்தில் சின்ன குழந்தைங்க இருந்தாக்க ஓடி வந்து இந்த கோதுமை இருக்காங்க கோவிலில் கொட்டி இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அப்படி எல்லாம் விசுவாசமாக இருந்த குருக்களுக்கு நல்ல பாட்டு 12 மணி ஆனாலும் இந்த செய்யூரில் கிறிஸ்துமஸ் சமயத்தில் பூசை வச்சுட்டு 1 மணி ஆனாலும் ஜனங்கள் எல்லாமே கோயில் இருப்பாங்க. அங்கே வந்து பூசை வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட குருக்கள் எல்லாம் அந்த நாளில் இருந்திருக்கிறாங்க. இந்த நாளில் இருக்கிறாங்களே எனக்கு தெரியல, ஆனால் அப்போ இருந்த விசுவாசம் இன்னைக்கும் இருக்கு. அதனால கண்ணீர்கள் சாமியாரை நினைக்கும் போது அவங்கள கொடுத்து வைக்கும் போது தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் கண்ணீராக இருக்கிறதுன்னா அவங்களுடைய விசுவாசம் தான் எங்கள் அப்பா வளர்த்த வளர்ந்து எங்கள் அப்பா கூட வேலை செய்த வாத்தியாருடைய மகன் தான். சரி.